வணக்கம்டா நண்பா. இன்றைக்கும் டிராக்டருக்கு தொழில் வேலை கொஞ்சம் கிடக்கு. நேற்று தண்ணி பாயறதுனால மாமா இங்கேயே ஆல்ட்டு போட்டார். நேற்று விடிய விடிய போர்லேருந்து போட்டு கிணத்த நப்பிட்டு இருக்கோம். இப்படி போரை போட்டு கிணத்த நப்பினா தான் விரைச்சா பாச முடியும். அதனால தான் நம்ம விடிய விடிய போரை போட்டு நப்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் தொழிலை வச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் தொழிலில் இறக்கணும். டக்கரை உள்ளக்க இறக்கணும். இனிமேல் தான் இறக்கணும். மாமா சாப்பிட்டு விட்டு இறக்குவார். பாதியிலே இலை இருக்கிற வேலை வேறு வந்துருச்சு. ஹோட்டல்காரன் போன் அடிச்சிட்டேன், இலையை கொண்டு வாப்பா அப்படின்ட்டு. இலை இல்லை அப்படின்ட்டான். பிறகு டிவி வடை வாங்கி கொடுத்துட்டு வரப்பு சாப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம மாமா தான் எல்லாம் சொந்தக்காரங்க கூமாப்பட்டி டீம் அம்பிட்டு வரும். டீயை குடிச்சு போயிருக்காங்க. டீயை குடிச்சிட்டு ஒரு பீடியை பற்ற வச்சா தான் வேலையை ஓடுன்றார் நம்ம மாம்ஸு. அதுக்கப்புறம் நான் போய் வாழை இலையை போட்டு வரேனே, நீ பாருங்க அப்படின்ட்டு வாழை இலையை கட்டிட்டு கிளம்பிட்டேன். ஹோட்டலில் போய் போட்டு வரணும். கிருஷ்ணாவில் போய் ஹோட்டலில் போய் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பாதியில் வந்து தொழிலை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கேன். ஜம்முண்டு மாமா இறக்கிட்டாரு. ஜம்முன்னு தொழில்களை இறக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மண்ணு தான் பயமாக பிடிக்குது. இப்படி பிடிச்சாவே நம்மளுக்கு அதுவே அதுக்காக தொழில் மேடேறி போயிடும். மண்ணு பிடிக்கிறது காரணமே வந்து தண்ணி பாயாதனால தான். அதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துருச்சு. சாப்பாடை போட்டு போயிருக்காங்க. நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா இந்த மாதிரி வேலை பார்த்தாலும் நல்லா சாப்பிட தோணும். அப்படியே கொஞ்சம் நாய்க்கும் போட்டுட்டு சோத்தை நல்லா சாப்பிட்றாங்க. நாய் நல்லா லவ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் பேக்க போட்டு தான் அடுத்து வரப்பு சாத்த ஆரம்பிப்பாங்க. வரப்பு எதுக்கு சாத்துறோம்னா ஃபுல்லாக புல்லு மோதி கிடக்கும். சாத்தினா தான் தண்ணி வைக்கிறது நம்மளுக்கு தோதாக இருக்கும், நடக்கிறதுக்கு தோதாக இருக்கும். நெல் விவசாயத்தில் வரப்பு சாத்துறது ரொம்ப முக்கியம். வரப்பு நல்லா கண்ணு மாதிரி இருந்தால் தான் நல்லா ஆளாக முடியும். நம்ம மாமா இப்படி வரப்பு எடுக்கிறாரு வருங்க. இந்த மாதிரி பார்த்தா தான் ஈஸியாக நம்ம தோதாக இருக்கும் நம்மளுக்கு வேலை வைக்கிறதுக்கு. அங்கிட்டு வரப்பு சாத்திக்கு இருக்கும்போது ஊடால மாடு வந்துருச்சு வாழைக்குள்ளே. இந்த மாடு நாசம் பண்ணுது விவசாய நிலத்தை.